வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை 1 ஏப்ரல் 14 இதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. இதுதான் நம்ம தமிழ் மாதத்திலே முதல் மாதம், சரிங்களா? அதனால் இப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக புத்தாண்டு டன். இது ஒன்று. இது வந்து ரொம்ப புனிதமான மாதங்க. நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது, சித்திரை பௌர்ணமி வருது. பௌர்ணமியிலே ரொம்ப சிறப்பானது சித்திரை பௌர்ணமி. சித்திரை திருவிழா வருது. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருக்கு கல்யாணம் ஆனது சித்திரை திருவிழா. நிறைய நம்ம இப்போ உங்களுக்கு நிறைய பரிகாரங்களில் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கெலாம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சித்திரை திருவிழா. சாமி முனிவர்கள் நம்ம சித்தர்களோட ஆசீர்வாதம் வேணும்னா சித்ரா பௌர்ணமி. கர்மா கழிக்கிறதுக்கு சித்திரகுப்தன் வழிபாட்டுக்கு இதுக்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி. நியூ இயர் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வர இந்த சிறப்பான மாதம். இந்த சிறப்பான மாதத்தில் நமக்கு எப்படிலாம் நல்லது நடக்க போகுது, என்னென்ன விஷயத்துலலாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கவனமாக இருக்கணும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்த்துட்டு வர போகிறோம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் எப்படி இருக்கு? குட் தாங்க. நம்ம அஷ்டம சனி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ கொஞ்சம் டஃப்பான டைம் போனாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. எந்தெந்த விஷயங்கள் நல்லதாக இருக்குது, எந்தெந்த பண்டிகைகள் வருது, இந்த பண்டிகைகளை பிடிச்ச பண்டிகைன்னு முக்கியமான நாளுங்க. இதில் எனர்ஜி பாயிண்ட்ஸ் இல்லை, எனர்ஜி டேன்னு சொல்லுவாங்க. வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 1-1.5 வருஷத்தில் நம்மளை ஆஃபீஸ்லலாம் வச்சு செஞ்சிட்ருப்பாங்க. பெருசாக நம்ம ப்ரொமோஷனோ ஒரு மரியாதையோ இருந்திருக்காது. சிம்மத்துக்கு ஜென்ரலாக பயங்கர மரியாதை இருக்கும். ஆனால் இந்த 1-1.5 வருஷத்தில் முன்ன இருந்த மாதிரி அந்த கெத்தை நம்ம இது பண்ண முடியாது. அது திரும்பி வரும் உங்களுக்கு. ஸோ வேலையில் ப்ரொமோஷன் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது நல்ல அப்ரைசல், ஏன்னா இது பார்க்குற நேரத்துலலாம் ஆல்மோஸ்ட் ப்ரொமோஷனை டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ப்ரொமோஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் அப்ரைசல் நல்ல சம்பள உயர்வாவது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கணும். இது ஒன்று. இதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. நான் இப்போ இதுவும் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது கிடைக்கிற நிலமையில் இருந்தால் நீங்கள் தனியாகவும் கன்சல்ட்டிங் எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி அதிகமாக கிடைக்கும். வேலை செஞ்சாலும் சரி, தொழில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை கல்யாணத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்க, எந்த முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் நீங்கள் பெண்கள் மூலிமா வர சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பெண்கள் மூலிமா வர சப்போர்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தாய்மார்கள், அக்கா, இல்லை ஆஃபீஸில் நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. அக்காங்க நான் ஒர்க் பண்ணும்போதே என் சீனியர்ஸ்லாம் நான் எல்லாரையும் அக்கா அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி அக்காங்க இருப்பாங்க, நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, நீங்கள் யாராவது திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா திருமணத்துக்கான அமைப்பும் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளே ஏதாவது ஏன்னா கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ உங்களதில் கேது இருக்குது சிம்ம லக்ன ராசியில். அப்படியே 7ல் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்குது. அதனால் கொஞ்சம் இழுபறியாக இழுத்துட்ருக்கோம். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் நடக்கும். ஒன்றும் இல்லைங்க. சித்திரை திருவிழா வருது. மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் பாருங்க. நம்ம எல்லாராலையும் மதுரை போக முடியாது. ஏன்னா மதுரையை ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிட்ருக்கோம். இப்போ டிவியில் பாருங்கள், முடிஞ்சு போச்சு. அந்தந்த ஊர் சிவன் கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்கும். அதை பாருங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல அந்யோன்யம் வரும். மகப்பேறுகளாம் யார்கிட்டனா ட்ரை பண்ணுறீங்கன்னா அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த திருக்கல்யாணம் பார்க்கறது நல்லது. சித்ரா பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம தமிழ் புத்தாண்டும் வருது. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, அதில் வழிபாடு பண்ணுறது நல்லது. 3 நாள் சூப்பர் நாள் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது எதையும் கடன் வாங்கிடாதீங்க. கடன் தான் இப்போ சிம்மத்துக்கு பெரிய தலைவலியே பணமும் கடனும் தான். கையில் அவ்வளோ சீக்கிரம் பணம் நிற்காது, வெளியே கொடுத்த காசும் வராது. நம்ம காசு அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
இது ஒரு பெரிய தலைவலி. இப்போ சிம்மத்துக்கு அதான் ஓடிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், சமாளிச்சிடும். அதனால் பெஸ்ட்டு வந்து கடன் வாங்காதீங்க, ஏன்னா கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இன்னொன்று வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அதை திருப்பி வாங்கிறதுக்குள்ளே அதை விட போதும் ஆகிடும். இதில் ஜாகிரதையாக இருந்துட்டிங்கனாவே ஜெயிச்சிட்டிங்க. அதேமாரி பணம் விஷயம் கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுருந்தீங்கனாலும் ஜெயிச்சிட்டிங்க. இது தவிர்த்து மீதி எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது டைம். சரிங்களா? நீங்கள் வந்து தொழில் முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கு, வேலை முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கு. ஃபேமிலியில் இப்போ ஒரு அமைதி வரும். ஏன்னா சிம்மத்துக்கு வந்து இந்த 1-1.5 வருஷத்தை வந்து நம்ம சொல்கிறது யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஜென்ரலாக இப்போ வீட்டில் அப்பாவும் அம்மாவும் சிம்ம ராசினா அவங்க வீட்டுள்ள வராங்கன்னு தெரிஞ்சாலே எல்லாம் கப்பு சிப்புன்னு போய் உட்காந்துருவாங்க. இப்போ பார்த்தா அதுவும் சட்டை பண்ண மாட்டேது, எல்லாருமே சிங்கத்தை சீண்டி பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு அமைதி வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஃபேமிலியில் அதிகமாக வர்றதுக்கு சூப்பராக வாய்ப்பு இருக்குது. இது சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குங்க. நியூஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். அதாவது நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது மாற்றி வந்துட்டுருக்கோம். ஏதாவது வெளியூர் கோவில் போகிறதோ, எல்லோரும் சேர்ந்து குலதெய்வம் கோவில் போகிறதோ, இல்லை உங்களுக்கே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். நான் இப்போ ரொம்ப ஒரு இயர்லி 20s இருக்கீங்கன்னா, சிங்கிள்ஸாக இருக்குன்னு நல்ல லவ் அமையிறது, இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் வரும். இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மர் சூப்பராக வேலை செய்யும். சிவபெருமான் அம்பாலோட வழிபடுங்க. அது இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை திருவிழாலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா, அங்கே அன்னதானங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இன்னொன்று, இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி வர்றதுனாலங்க சிம்மத்துக்கு, இப்போ சிம்மத்தில் உங்களுக்கு கேது இருக்குது, அதனால் ஜீவ சமாதிகள் வழிபாடு சூப்பராக வேலை செய்யுங்க. சித்தர்கள், கேதுனாவே சித்தர்கள், சித்த புருஷர்கள், அவங்கள பிடிச்சிக்கோங்க. எல்லா ஊர்லேயும் ஜீவ சமாதி இருக்குது. நம்ம இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம், தமிழ்நாடு முழுக்க ஜீவ சமாதிகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஜீவ சமாதிகள் வழிபாடு, அது சித்ரா பௌர்ணமின்றது சரியான பவர் இருக்கிறதுலே சரியான பவர். அதை கர்மா கழிக்கிற நாள் அது. பௌர்ணமி பவர், சித்ரா பௌர்ணமி வந்து சித்திரகுப்தனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவர் தான் நம்ம கர்மா கணக்கெல்லாம் எழுதுகிறவர். அதனால் அவரை நீங்கள் அந்த நாளில் பிடிச்சிங்கன்னா ஒன்றும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த பண்டிகைகள் பிடிங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம முன்னாடி சொன்னது தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தான் ஒரு சின்ன கேப் வரும். சித்திரை திருவிழா வேண்டிங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அமோகமான மாதமாக அமையும். ஸோ நம்ம வந்து உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், திருமணம், ஹெல்த்து, படிக்கிற குழந்தைங்க, வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு ஓவராலாக உங்களுக்கு பார்த்துட்டோங்க. இப்போ 12 ராசி இருக்குது. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க. எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கட்டம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். சரிங்களா? இப்போ நான் சொன்னதே நிறைய பேர் வந்து ராசியை விட லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ராசின்னு சொல்லியிருக்கேன், உங்கள் ராசியை விட உங்கள் கட்டத்தில் வந்து லான்னு போட்டுருங்க, அதுதான் உங்கள் லக்னம். அந்த லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள், ஒன்றும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா கேல்குலேஷன்லாம் மெயினாக லக்னம் வச்சு தான் பண்ணுவோம். இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ஐயா எனக்கு இன்னும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்க லைஃப்பில், எனக்கு ஒன்றும் தெளிவு வேணும்னா என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த ஜாதகம்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் நடக்கலாம்ன்ற ஒரு அனுகூலத்தை சொல்கிறோம். ஆனால் இது கூடவே தெய்வ வழிபாடுகள், இது கூடவே சில பயிற்சிகள் இருக்குது. விதைகள், தானியங்கள் மூலிமா பயிற்சிகள், ஃப்ளவர் மெடிசன், மலர்கள் மூலிமா. கோவில்கள் எல்லா இடத்துலையும் மலர்கள் தானே கொடுக்குறோம் சாமிக்கு. அது பின்னாடி நிறைய ஐதீகங்களும் நிறைய சயின்ஸும் இருக்குது. அந்த மலர்கள் மூலிமா நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் அந்தந்த கட்டத்தை பொறுத்து மாறும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நம்ம நிறைய கிளாஸஸும் இதை பற்றி நடத்திட்டுருக்கோம். கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இந்த நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, சில பேருக்கு தவறுச்சுன்னா அந்த கிரகநிலை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கிரகநிலையை இந்த பயிற்சிகள் மூலிமா சரி பண்ண விதைகள் மூலமாக, கலர்கள் மூலிமா, இன்னும் ஆழமான தெய்வத்துடைய வழிமுறைகள் பின்பற்ற கிரகநிலைகள்லாம் சரியாயிட்டு வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எல்லா சுபிக்ஷத்தோட வாழ டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.